அதுதான் ஃபசீலத்து. என் ரூஹிலிருந்து ஊதிய போது அப்படின்னு தான் அந்த சஜ்தா செய்யற இடம்லாம் பாருங்க. ஆதமை படைத்த போது சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் கூப்பிடல, ரூஹிலிருந்து ஊதும் போதுன்னா இது ரூஹுங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது அல்லாஹ்வுடைய ரூஹு, இது என்னன்னு விளக்க முடியாது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரூஹை பற்றி உன்னிடம் கேட்க. இந்த ரூஹு தான், மனித ரூஹை பற்றி சொல்லல. அது இந்த ரூஹை பற்றி உன்னிடம் கேட்கிறார்கள், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடையாது. ஆனா இது யாருடைய ரூஹுன்னா மனித ரூஹு கிடையாது. ஏன்னா நாய்க்கும் உயிர் இருக்கு, நமக்கும் உயிர் இருக்கு, எல்லா உயிரினங்களும், எறும்புக்கும் இருக்கு, இதுக்கும் இருக்கு. இந்த உயிரை பற்றி அல்லாஹ் பேசல. இது அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட சிறப்பு ரூஹு. இந்த ரூஹு அதுதான் ஃபசீலத்து. ஆனா இவன் என்ன பண்றான், எதை வச்சு எடை போடுறான்? ஆதம மண்ணை வச்சு எடை போடுறான். அந்த ரூஹுடைய ஃபசீலத்தை வச்சு இவன் பார்க்கல. இதுதான் இவன் மிஸ்டேக் பண்றான். இவனுடைய பிறப்பை வச்சு அவன் இது பண்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய நவீன கலாச்சாரம் இருக்குல்ல, இது சாட்டானிக் கலாச்சாரம். எல்லா இடத்துலையும் பாக்குறீங்களா, சாத்தான் கோவில், இந்த சிம்பிள் காட்டுறானா, சாட்டன் சாட்டன் சாட்டனுங்கிறான். இதை காட்டுறவன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னை உயர்ந்தவனா அவன் நினைக்கிறான். நீ ரஜினி சாட்டனிக் கல்ச்சரை ஃபாலோ பண்றவன் இங்க தமிழ்நாட்டில். அதுதான் சாட்டனிக் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணவன் இவன் தான். இந்த கொம்பு இப்படி சிம்பிள் சைத்தானுடைய கொம்பை காட்டினான். பெப்சியோடைய ஸ்வாக், இதுக்கு பேர் ஸ்வாக்னு வச்சுட்டாங்க. ஸ்வாகிட் அப்படின்னு அந்த இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த எமோஜி வருது இல்லை, இந்த ஹார்ட்டின்னு இந்த லைக்கு கொடுக்கறது இப்பெல்லாம் வந்துருச்சுல, அதில் இந்த ஸ்வாக்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் கூட அந்த ஸ்வாக்னு வந்துருச்சு. பெப்சி ஸ்வாக்னு வத்தான். பெப்சியோடைய லோகம் இதுதான், இப்போ அஜினுடைய லோகம் இதுதான். இப்போ இவங்க எல்லாருமே பாருங்க தன்னை ஒரு மேலான ஒரு படைப்புன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே எந்த கல்ச்சரை பின்பற்றுறாங்க? சாட்டனிக் கல்ச்சரை பின்பற்றுறாங்க. இப்போ சாட்டன் இப்போ எல்லாருமே பின்பற்றுறாங்களா? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல 24 அத்தியாயத்தில் 21 வசனத்தில் சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவனுடைய ஃபுட் ஸ்ப்ரெட், அவனுடைய பாதம் வச்சு அவன் நடந்த முறையில நீங்க போகாதீங்க. யாரேனும் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மானக்கேடானவற்றையும் தீயவற்றையும் செய்யுமாறு அவன் ஏவுவான் அப்படின்னு சொல்லி 24, 21 அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு உலகத்துடைய நிர்வாகம் ஆதம் நபிக்கு ஒப்படைக்கப்பட்டது இல்ல, இது இவனுக்கு பிடிக்கல. அதே தான் இன்னைக்கு பனி இஸ்ராயல் எது பிடிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய இந்த வாரிசுகளுக்கு பூமியுடைய நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது என்ன ஆகல, பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, இவர்களை விட நாங்கள் மேலானவர்கள். எப்பறம் உனக்கு அந்த சிறப்பு கிடைச்சது? பிறப்பு. இந்த பிறப்பு சிறப்பு யாரெல்லாம் இங்க